வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். விளக்க முடியாத நிறைபொருள். தலைப்பு: காற்றுக்குள் பிராணன் மறைந்துள்ளான். காற்றுக்குள் பிராணன் மறைந்துள்ளான். காத்தவராயின் என வணங்கி நின்றோம். காத்தவராயில் என வணங்கி நின்றோம். கருமையத்தில் குண்டலினி நிறைந்து நிற்க. கருமையத்தில் குண்டலினி நிறைந்து நிற்க. கருப்பொருளான ஈசனை உணர்ந்து உய்ய. கருப்பொருளான ஈசனை உணர்ந்து உய்ய. காந்தத்தை புரிந்து தவாற்றல் கூட்டி. காந்தத்தை புரிந்து தவாற்றல் கூட்டி. கர்ம வினை நீக்கும் வழி சொன்ன குரு பற்றி. கர்ம வினை நீக்கும் குரு சொன்ன வழி பற்றி காலத்தால் ஓமையில் கனவாக உறைவான் இறைவன். காலத்தால் ஓமையில் கனவாக உறைவான் இறைவன். வாழ்க வளமுடன். காற்றுக்குள் பிராணன் மறைந்துள்ளார். காற்றை பிராணவாயு என்று குறிப்பிடுகிறோம். உயிர் காற்று என்று குறிப்பிடுகிறோம். ஆக அந்த காற்றுக்குள் உறைந்த அந்த உயிரை பற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதோடு அல்ல, அந்த காற்றை காத்தவராயன் என வணங்கி நின்றோம். ஒரு காலம் தொட்டு காற்றை கடவுளாக காத்தவராயன் என்று வணங்குவதற்கு உண்மை பொருள் நாம் விளங்கிக் கொள்வதாக அது அமைந்தது. கருமையத்தில் குண்டலினி நிறைந்து நிற்க. ஒவ்வொருவருடைய கருமையத்திலும் குண்டலினி சக்தி தெய்வீக மகாசக்தியாக, இறைவனை உணர் சக்தியாக நம்முள் பரிணமித்து நிற்க. கருப்பொருளான ஈசனை உணர்ந்து உய்ய. இந்த குண்டலின் தெய்வீக மகாசக்தி ஒவ்வொருவருக்குள் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது அளப்பெரியதாக என்று சிந்திக்கும் போது, கருப்பொருளான அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய கருவாக இருக்கக்கூடிய அந்த ஈசனை, அந்த இறைவனை உணர்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறையாற்றல் அவ்வாறு தந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. கருப்பொருளான ஈசனை உணர்ந்து உய்ய. காந்தத்தை புரிந்து தவ ஆற்றல் கூட்டி. காந்தத்தை உணர்ந்து கரைந்த இறைவனாக வான்வெளியிலும் நமக்கு உள்ளே ஜீவகாந்தமாகவும் வெளியிலே வான்காந்தமாகவும் இருக்கக்கூடியது கரைந்த இறைவன்தான். அந்த இறைவனை அளப்பரியதாக நாம் தவம் மூலம் ஆற்றலை கூட்டி நம்மை திணிவு பெற செய்யும் போது நம்முள் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அவைகள் நீக்கும். எவ்வாறு நீக்கும் என்பதை நமக்கு குரு வழி சொல்கிறார். அதை பற்றி ஆக்கினை துரியத்தில் ஆகாமிய கர்மா விலகும். துரியத்தில் பிராரப்தம் விலகும், ஆகினையில் ஆகாமியம் விலகும். துரியாதீதத்தில் முற்றிலுமாக திரிந்து அழித்தல் அல்லது பதிவு முறிவு என்பதாக நம்மை கர்ம வினைகளை நீக்கிக் கொள்ள, நம்மை தூய்மை செய்து கொள்ள குருவை பற்றி கொண்டு நம்மை தூய்மையாக்கினால், தூய்மையான அந்த இறைவன் காலத்தால் ஓமையின் கனவாக விளக்க முடியாது உணர முடியும் என்பதாக நம்முள் உறைவான் இறைவன். உணர்ந்து கொள்ளத்தான் முடியும் மறைபொருளை. அவ்வாறு உணர்வதை விளக்கி யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதை ஓமையின் கனவு என்பதாக
இவ்வரி வந்திருக்கிறது. காலத்தால் எப்பொழுது நமக்குள் இயக்கமாகும் என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. இப்போதும் இருக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் அந்த இறை உணர்வு ஓமையின் கனவாக அந்த காட்சி உணர்வாக கூடியதாகத்தான் இருக்கிறது. யாருக்கும் விளக்கம் அளிக்க முடியாததாக நம்முள் உறைவனே இறைவன் உள் உணர்வாக என்பதாக இக்கவி வந்திருக்கிறது. இக்கவி தந்த இறையாற்றலுக்கும் இவற்றுக்கு அனைத்திற்கும் வழி நமக்கு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நமது குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் இதுகாரும் செய்முடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.